ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி மூலமாக தேவன் தமது ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கவனித்து பாருங்கள். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும்போது நினைக்கலாம், பிரதர் நான் கர்த்தரை தேடாமல் யாரை தேடுறேன்? அதாவது கடந்த வாரத்தில் ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அந்த சபையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருந்தாங்க. நல்ல ஒரு பாரம்பரிய பாடல்களை பாடி, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, நல்ல பாடல்களை பாடி கர்த்தரை சபையார் மகிமைப்படுத்துகிறாங்க. அந்த சபையை அப்படியே கவனித்து பார்க்குறேன். ஒரு சிலர் விருப்பத்தோடு பாடுறாங்க, ஒரு சிலர் தூக்கத்தோடு பாடுறாங்க, ஒரு சிலர் பாடாமல் இருக்கிறாங்க, ஒரு சிலர் அப்படியே மற்றவங்க பாடுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுடைய மனநிலையை நான் பார்க்கும் பொழுது, அந்த 500 பேரில் மிஞ்சி போன ஒரு 50 பேர் மட்டும்தான் உற்சாகமாக கர்த்தரை பாடுகிறத என்னால் பார்க்க முடிந்தது. மீதி ஒரு 450 பேர் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு வந்திருக்காங்க, பாடணும்னு அப்படி ஏதோ பாடுறாங்க. மற்றபடி அவர்கள் இருதயமானது முழுமையாக தேவனுடைய ஆலயத்தில் அந்த ஆராதனையில் இல்லை. வாலிபர்கள் பக்கத்தில் அப்படியே கதை பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைகள் அங்கங்கே ஓடியாடி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் ஒருத்தர் பார்த்து நோட்டு புக்கை வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சபையை குறித்து நான் பார்க்கும் பொழுது மிகுந்த வருத்தப்பட்டேன். பாரம்பரிய சபை, கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு சபை. ஆனால் அந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தேடுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராங்க. பிரியமானவர்களை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறது வேற, கர்த்தரை தேடுகிறது வேற. கர்த்தரை தேடுகிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தரை ஒரு மனிதன் தேடினால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அதாவது அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும், அவருடைய வசனத்தை நேசிக்க வேண்டும், அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும், அவருடைய வசனம் சொல்லுகிறபடி இவன் தன் வாழ்க்கையை மாற்றி கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தரை தேடுகிறதுக்கு அடையாளம். ஆனால் இன்றைய பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கர்த்தரை தேடலை, ஆலயத்துக்கு வராங்க. என்ன தெரியுமா, நாளைக்கு குருத்தோலை ஞாயிறு, அதனால முந்தின நாள் ராத்திரி பாருங்க, நண்டு பொடுசு வாலிபன் கிழடு எல்லாம் ஓடி வந்து ஆலயத்தில் உட்காந்து பனை ஓலையை வெட்டிக்கிட்டு இருக்கும், தென்னை ஓலையை வெட்டிக்கிட்டு இருக்கும். வெட்டி நீட்டாக குருத்தோலையை செஞ்சுக்கிட்டு கேட்டால் ஆலயத்தை டெக்கரேட் பண்ணுறேன். மறுநாள் ஆலயத்தில் பிரசங்கத்தில் அப்படியே தூங்குறது. என்னன்னு கேட்டால், நேற்று ராத்திரி ஃபுல்லாக நான் முழிச்சிருந்தேன். உன்னை யார் முழிக்க சொன்னா? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சிங்களா? தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜெபித்தீங்களா? தேவ சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை தியானிச்சிங்களா? இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறதுக்கு விழிச்சிருக்கீங்க. அப்போ கர்த்தரை தேடுகிற அனுபவம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட குறைந்து விட்டது. ஒருவேளை அந்த சபையில் ஒரு தேவ மனிதன் பிரசங்கம் பண்ணுறார். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்ததுங்க. அவர் சொல்கிறாரு, ஆவிக்குரியன் சபைன்னு சொல்கிறவங்க சும்மா பாட்டாக பாடிக்கிட்டு இருக்காங்க, பிறகு என்னத்தையும் ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு கடைசி ஒரு ஜெபத்தை பண்ணி முடிச்சிடுறாங்க. நாம் அப்படி இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு அழகாக பரிசுத்தவான்கள் எழுதி கொடுத்த புஸ்தகங்கள் இருக்கிறது, அதை பார்த்து கருத்தாய் வாசித்து தியானிக்கிறோம் அப்படிங்கிறார். அதை கேட்கும் பொழுது நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தரை தேடுவது என்பதும் கர்த்தரை பின்பற்றுவது என்பதும் எதை பொறுத்து இருக்கிறது என்றால், சக விசுவாசியோடு தன் வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்கறதில் இல்லை, வேத வசனத்தில் தன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து கட்டி எழுப்புவதில் இருக்கிறது. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ள காணப்படுகிற மிகப்பெரிய போட்டி பொறாமையான காரியம் என்னன்னா, ஒரு சபையார் மற்ற சபையாரை பார்த்துட்டு குற்றம் சாட்டுகிறதும், ஒரு சபையார் மற்ற சபையாரை பார்த்துட்டு அவனுக்கு நான் பெட்டராக இருக்கிறேன்னு சொல்லுகிறதும் ஆவிக்குரிய தகுதியாக நினைக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நமது கரத்தில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய மகத்துவமான கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து நிதானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால்,
கர்த்தருடைய வழி உத்தமமானது என்பது உங்களுக்கு தெரியும். கர்த்தரை தேடினால் நாம் பிழைப்போம் என்பது உங்களுக்கு தெரியும். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார் என்பது தெரியும். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு பரிசுத்த பயத்தோடு வாழ்வார்கள் என்பது தெரியும். கர்த்தரை தேடுகிறவர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்ட மாட்டார்கள் என்று தெரியும். கர்த்தரை தேடுகிறவர்கள் பாவத்துக்கு விலகி ஜீவிப்பார்கள் என்று தெரியும். கர்த்தரை தேடுகிறவர்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் வாழ்வார்கள். இது எல்லாம் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே குளிச்சுட்டு 2 பவுடரை போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போனால் அது கர்த்தரை தேடுவது அல்ல, அது ஆலயத்துக்கு செல்லுவது. வீட்டில் நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போ, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போ. வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, கோயிலுக்கு போனாவது என் பிள்ளை உருப்பட்டுரும். ஆனால் கோயிலில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா உட்காந்துட்டு வாரீங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களுக்கு பற்றி சொல்கிறேன், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடினா அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் சுபாவங்களை மாற்றுவார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உமது கிருபையானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே, கர்த்தரை தேடுவதற்கும் ஆலயத்துக்கு வருகிறதுக்கும் உண்டான வித்தியாசத்தை உமது பிள்ளைகளை அறிந்து கொள்ளும்படி செய். உடைய பரிசுத்த கரம் உடைய பிள்ளைகளின் மனக்கண்களை திறக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.